ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மயிலன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நீங்க நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ இன்னைக்கான வீடியோ தான் நினைக்கிறேன். இது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு என்ன வீடியோ போட போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் குட் நியூஸ் சொல்லியிருந்தீங்க. அந்த குட் நியூஸ் வந்து கூடிய விரைவில் சொல்லிடுவோம். இதுலேயே சொல்லிடுவேன், இந்த வீடியோ கடைசிலேயே சொல்லிடுவேன் கண்டிப்பாக. நேற்று எல்லாருமே கேட்ட முதல் கொஸ்டின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, அந்த விஷயம் இதை தான் நாங்கள் நெக்ஸ்ட் கூடிய விரைவில் அதை அப்டேட் பண்ணுறோம். பட் வந்து இப்போ அது சொல்லல, அது இல்லை. ஓகேங்களா, அந்த ஆன்சர் இல்ல. செகண்ட் ஆன்சர் வந்து ஷாப் ஓபன் பண்ண போறீங்களா அப்படின்னு. அதான் வீடு கட்டிக்கிருக்கேன், அதுவும் வந்து இல்ல இப்போதைக்கு இல்ல. தேர்ட் ஒன், மகி கலெக்ஷன் திருப்பி ஓபன் பண்ண போறீங்களான்னு கேட்டீங்க. அதுவும் இல்லன்னு சொல்ல மாட்டேன். அதான் மகி கலெக்ஷன் வந்து ஓபன் பண்ணியாச்சு. எப்பையில இருந்துன்னா வந்து இந்த ஒரு வீடியோ வந்ததுக்கு இன்னையிலேருந்தே, இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னையிலேருந்தே வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். மகி பிறந்த கிழமை வேற. அடுத்து வந்து இன்னைக்கு வந்து சாய்பாபாவுக்கு வந்து உந்த நாள். அதனால வந்து இன்னைக்கு தான், நேற்று 2 நாளா ஓடி பிடிச்சடே இன்னைக்கு ஒரே டிஸ்கஸ் போய்க்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறோம். இன்னைக்கு தான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கிருவீங்க. ஆமாம், என்னன்னா இப்போ வந்து நாங்கள் ஆள் போட்டு தான் பண்ணுறோம். ஆள் போட்டு இப்போ இதை வந்து முழுசாக பண்ணலாம் முடிவு பண்ணியாச்சு. இவ்வளோ நாள் இந்த வீட்டுக்காக ஐடியா சுத்தமாக எங்களுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணோன்றதை நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லி. ஆமாம், ஸ்டோரி சொல்கிறேன். ஏன் ஸ்டாப் பண்ண அதுக்கு முன்னாடி நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு ஆள் வேலை போட்டு தான் பண்ண போகிறோம். இது இனிமேல் பர்மனெண்ட் இதுதான், வேறு எந்த தொழில் கிடையாது. இதுதான் பண்ண போகிறேன். கடை அது வந்து சொல்லுவோம் ஆரம்பிக்கலாங்களா. காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஏன் ஸ்டாப் பண்ணோன்றதை நாங்கள் சொல்லிடுறோம். நானே சொல்கிறேன். நாங்கள் வந்து ஃபஸ்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் தான் வந்து அதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த பிஸ்னஸை. அதுக்கடுத்து நாங்கள் வந்து சில பேர்த்த பார்த்து தான் வந்து ஓப்பன் பண்ணோம். நான் வந்து நாங்களாக ஓப்பன் பண்ணோம்னா சொல்ல மாட்டேன். சாரீ பிஸ்னஸ் பண்ணணுன்றது என்னோட ஆசை. ரொம்ப நாளாக அந்த இது பண்ணணும்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆச்சு நம்ம வந்து கீரமங்கலத்தில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோமா, சும்மா கம்மியான காசை வச்சு தான் இறக்கி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அது எங்களுக்கு வந்து 2 lakhs 3 lakhs வரை எங்களுக்கு ஏர்னிங் கொடுத்துச்சு. நல்ல சப்போர்ட் கிடைச்சிச்சு. நாங்கள் வந்து கஷ்டப்படுற இந்த வீடு கட்டினது முக்கால்வாசி நாங்கள் எங்களோட ஃப்ளவரு இதை வச்சுதான் நாங்கள் வந்து பாதி அமௌண்ட் முக்கால்வாசி கட்டணும். எதனால நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஏன் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து சேலை ஃப்ளவர் அப்படி இப்படின்னு போட வந்து எங்களுக்கு வந்து சரி நம்ம போட வேணாம், ஸ்டாப் பண்ணிடுவோம், எல்லாரும் போட்டு போறாங்க விடு அப்படின்ற முடிவுக்கு நாங்கள் வந்துட்டோம். சுத்தமா வந்து வேணாண்டா விடுறா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதை பத்தியே விட்டுட்டோம், யோசிக்கவே இல்லை. அதை பத்தியே நிறைய பேர், 1-2 பேர் கிடையாது, நிறைய பேர் வந்து சேலை பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது சரி பண்ணிட்டு போகிறாங்க விடு, நம்ம யூடியூப்லேயே வீடியோ போட்டு பார்த்துக்குவோம், அப்புறம் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி அதை வந்து விட்டுட்டோம். ரொம்ப நாளாக வந்து நாங்கள் வந்து நிறைய பேர் இப்போ வந்து என்ன அது இது நிறைய பேர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான், எனக்கு தெரிஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா எல்லாரும் கேட்குறது நீங்கள் கட்டுற சேரீ தான் கேட்குறீங்க. எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் கட்டுற சேரீ தான் எங்களுக்கு வேணும், நீங்கள் கட்டுற சேரீ, நீங்கள் எடுக்கிற சேரீ எல்லாமே வேணும் அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டாக கட்டின ஒரு சிகப்பு கலர் சேரீயை கேட்காத ஆளே இல்லை. அந்த சேரீயுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன், சரிங்களா. அது வந்து நான் ஒரு ஷாப்பில் ஒரு கடையில் வாங்கினது. ஆமாம், அது வேணா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மதுரைக்கு போகும்போது நாங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணும்போது சரவணா ஸ்டோர்லேயே போய் அவங்க இந்த மேனேஜரை பார்த்து நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி இந்த சேலை எங்களுக்கு வேணும்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்காக, ஏன்னா நம்மளோட ஃபேன்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க, அதனால் நான் ரெடி பண்ணி கண்டிப்பாக தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் வந்து மொத்தமாக வாங்குறதுனால அஃபோர்டபுளாகவே நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசிட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்தோடனே கண்டிப்பாக அதையும் நான் ஸ்டாக் எடுத்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் வந்து சரி விட்டுட்டோம், அந்த பிஸ்னஸே வேணாம், ஓகே பரவாயில்ல, இருக்க வரையும் நம்ம சம்பாரிச்சிட்டோம், வீடு கட்டியாச்சு, இனி வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். இப்போ எக்கச்சக்கமான எங்களை பார்த்து எங்களை கேட்காத எங்களோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம், ஏன் நீ பிஸ்னஸை ஸ்டாப் பண்ண, நீ போட்டுக்கிட்டே இருக்கணும், உனக்கான அம்முக்குட்டிஸ் உன்னோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக உனக்காக வாங்குவாங்க. உங்களோட சேரீ கஸ்டமர் இருக்காங்க நிறைய பேர், நீ தைரியமாக போடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ முடிவு எடுத்து ஆரம்பிச்சாச்சு. யாரை நம்பி? உங்களை நம்பி. அதனால் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஆர்டர் போடுங்க.
சேரீ வந்து மற்றபடி இந்த 200 300 சேரீயெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நான் அது கூட பண்ணித்தரேன். பட் வந்து நீங்கள் குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டு சேரீக்கு அளவுக்கு அது கிடையாது. இது எங்கேயோ இருக்குது. நீங்கள் கேட்குற அந்த 300 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டிங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் கட்டினாலுமே சூப்பராக இருக்கும். அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் அம்முக்குட்டீஸ். அதனால் வந்து எல்லாரும் ஆசையாக வந்து மை கலெக்ஷனை திருப்பி ஓப்பன் பண்ண போகிறோம். இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது. ஆனால் இவங்களுக்கே தெரியாது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நானே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோவை. நீங்கள் பாருங்கள் அந்த சர்ப்ரைஸ் எப்படி சொல்கிறேன். உனக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ நான் எடுக்கும்போது சொல்கிறேன். சரியா? ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரியும். நாங்கள் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி ஆரம்பிக்கிறோம். A to Z கலெக்ஷன் ஃப்ளவரு சேலை அண்ட் வந்து நிறைய 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 அடுத்து வந்து இவங்களோட ஜுவல்ஸ் சர்ப்ரைசிங் பொருள் ஜுவல்ஸு. இதை தவிர்த்து நான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச என்கிட்ட என்ன இதை நீங்கள் போட்டிருக்கீங்களே இது எவ்வளோன்னு கேட்குற எல்லா பொருளுமே A to Z பொருள் எல்லாமே நான் சேல் பண்ண போகிறேன். இது அதுன்னு கிடையாது. ஷாப்பு அடுத்து வந்து ஷாப்பு வந்து ஓப்பன் பண்ண போறீங்களா கேட்டீங்க. ஆமாம், ஷாப் ஓப்பன் பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னா அதை பற்றி யோசிக்கலை. அடுத்த மாதம் கூட ஓப்பன் பண்ணலாம். கடை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாதமே ஓப்பன் பண்ணலாம். இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஓப்பன் பண்ணி ஒரு 3 month ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு வரும்னு எனக்கு தோணுது. கடவுள் புண்ணியத்தில் பார்ப்போம். ஏதாச்சும் ஒன்று வரும்னு தான் தோணுது. கண்டிப்பாக வந்து ஒரு தொழில் கையில் இருக்கிறவங்க முடிவு பண்ணிட்டோம். அதனால ஆரம்பிக்கிறோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறது எங்களுக்கு அதுதான். ஃபேமிலியில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து உங்களை மாதிரி அம்முக்குட்டீஸ்ல இருந்து எல்லாரும் உங்களுக்கெல்லாம் வெளியில இருந்துலாம் சேவை வருதுங்க. நீங்க கேட்டனால வெளியில இருந்துலாம் சேவை வருது. ஊர்ல இருந்து வந்து பெங்களூர், சூரத், மைசூர் எல்லா ஊர்ல இருந்தே ஆர்டர் போட்டாச்சு, வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இளம்பிள்ளை கலெக்ஷன் வந்திருக்கு. ஆமா, இளம்பிள்ளை கலெக்ஷன் வந்திருக்கு. உங்களுக்கு வேணா அந்த இதை நாங்க வந்து ரிவ்யூ பண்றோம், காமிக்கிறோம். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த கலர் வேணும் இல்லை ஃபோட்டோ வேணும்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து வாட்ஸ்அப்பில் டைம் பாஸாக யார் பேசுகிறாது பாஸாகவே. ஏன்னா நிறைய பேர் பேசுகிற ஆளுங்க நிறைய இருக்காங்க. நாங்கள் விட்டது அதுக்காக கூட. ஆமாம், நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து எங்களை வந்து சும்மா பேசுறது வாங்குற மாதிரி எல்லா ஃபோட்டோ அனுப்புறது. நீங்கள் பண்ணுங்க, தப்பு கிடையாது. கண்டிப்பாக வாங்குவே, நம்பிக்கை இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்க. ஃபேக்குன்றது பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஃபேக் நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்குறத விட இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 40 சேலை வேணும் அப்படின்னு சொல்லி கலெக்ஷனை ஃபுல்லாக கேட்டுட்டு நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. அது வந்து மற்ற கஸ்டமர்ஸை பாதிக்குது, வாங்குறவங்கள பாதிக்குது. உண்மையிலே அதான். ஏன்னா நான் இந்த சேரீ எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க நான் காலையிலேருந்து மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. நான் நம்பர் வந்து இந்த வீடியோ கீழே வந்து போட்டுருவோம். வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிக்கிட்டே இருங்க எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னு. இப்போ நாங்கள் உங்களுக்கு சேரீயை A to Z உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா கலெக்ஷனும் நீ என்ன ஆஃபர் கேட்டாலுமே பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? என்ன ஆஃபர் வேணும்னாலும் எனக்கு வந்து ஃப்ளவர் வேணும், எனக்கு இந்த சேரீயும் கொடுங்க, எனக்கு ஒரு 1/2 மீட்டர் ஃப்ளவர் கேட்டாலும் பண்ணித்தரேன். அது வந்து ஆஃபர் போடும்போது இன்னைக்கு கிடையாது, ஆஃபர் போடும்போது நீங்கள் ஆனால் இந்த மாதிரி ஆஃபர் போடுங்கண்ணே அப்படின்னு சொன்னாலும் பண்ணித்தரேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நீங்கள் வந்து ஒரு சேலை வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு இந்த வந்து ஒரு 100 ரூபா கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னாலுமே நம்மளால் முடிஞ்சு எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கணும், எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும். அங்கே செல் கொடுக்குறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஒரு ஆளாக வந்து 2-3 பேரை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்குது, உங்களையும் சேர்த்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நான் ஸ்டாக் இப்போ இன்னைக்கு நேற்று போட்டு இன்னைக்கு வந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் காட்டுறேன். நாளைக்கு என்னன்னா 2-3 நாள் ஒரு பீஸ்லயுமே பாத்தீங்கன்னா 40 கலெக்ஷன்ஸ்க்கு மேல ஆர்டர் இருக்கு. ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம். இப்போ ஒரு பீஸ் உங்ககிட்ட காமிக்கிறேன். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைடல் கலெக்ஷனு அவங்களே காட்ட சொல்றேன். நான் பேக் கேமரா எடுக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்படி வீடியோ எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சு ராமா அம்மாடி. ஓகே, திருப்பி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான பிரைட் வந்து குங்கும கலர்னு சொல்லலாம். பிங்க்கு, குங்குமம், ரெட்டு எதனாலும் வச்சுக்கலாம். ஃபுல்லாக கோல்டன் சாரீ போட்டு தேர் டிசைன் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சில்க் சாரீ, பிரைடல் சில்க் சாரீ தான் இது. ஃபுல்லாக நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் தாராமா, செம்மையாக இருக்கு, நல்லா இருக்குது. நான் வேணா ஒன்று தான் கட்டி நான் வீடியோஸ் போடுறேன். இந்த சேலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? செகண்ட் சாரீ காமிக்கிறேன். செகண்ட் சாரீ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்கை ப்ளூ கலர் சாரீ. உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெள்ளி சருகை, ஃபுல்லாமே சில்வர் ஜரியில், ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் சரியில் கொடுத்துருக்காங்க. செம்மையான கலர், நல்லா இருக்கா வீடியோக்கு? சூப்பரான கலெக்ஷன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அந்த கலரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சில்வர் ஜரியில் சூப்பரான கலரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க.
இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிரைட் கலர் தான் கேக்குறீங்க, அதனால நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பிரைட் கலர் தான் சூஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு லைட் கலர் வேணும்னாலும் நீங்க கலெக்ஷன்ஸ் கேளுங்க, நான் பிக்சர் அனுப்பிச்சு விடுறேன். இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு காப்பர் சரி, இதுல ரெட்டா தெரியுது. ஆமா, இது பிங்க் கலர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு குங்கும கலர் எந்த வேணாலும் வச்சுக்கலாம். அழகா இருக்கு, செம்மையா இருக்கு, கட்டினா அவ்வளவு கிராண்டடா இருக்கும். இதுவும் ஒரு கோல்டன் கலர்ல ஜரி கொடுத்துருக்காங்க. கலரும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கு. ஃபுல்லாமே பிரைடல் கலெக்ஷன் தான். நீங்க வந்து கம்மி பட்ஜெட்ல நம்ம வாங்கிக்கலாம். யாருக்கு தாங்க பிடிக்காது கருப்பு கலர்? பாருங்க, வேற லெவலா இருக்கு. இந்த சைடு பாருங்களேன், முந்தி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சில்வர் ஜரியில ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இது சாஃப்ட் சில்க் சாரி. அதோட நான் முன்னாடி காமிச்சது ஃபுல்லா வேற ரேட்டு, இது ஃபுல்லாமே வேற ரேட்டு. கம்மி பட்ஜெட் தான், எல்லாமே நம்ம கம்மியா தான் கொடுக்க போறோம். சூப்பரா கலெக்ஷன் கட்டுறது, வெரி வெரி சாஃப்ட். குண்டா இருக்கவங்க கட்டுறதுக்கு ரொம்பவே வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த அளவுக்கு கலெக்ஷன் சூப்பரா இருக்கு. சாஃப்ட், இங்க பாருங்க அழகா இருக்கு. அடுத்த கலெக்ஷன் காமிக்கவா? அடுத்து என்னோட ஃபேவரட் கலர் ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி. முந்தி பாத்தீங்கன்னா பிங்க் கலர் வரும். உங்களுக்கு பிளவுஸும் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகா இருக்கு. ஃபுல்லா வந்து காப்பர் சரியில கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சூப்பரான ரெட் கலர், அழகா இருக்கு கலர் பாக்குறதுக்கு. உங்களுக்கு வந்து இது வந்து கான்ட்ராக்டா நம்மளுக்கு வந்து முந்தியும் அண்ட் பிளவுஸும் வரும். ரெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா சில்வர் ஜரியில வந்து கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்க்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. டபுள் ஷேட் வரும், நம்மளுக்கு 2 ஷேட் தெரியும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கான்ட்ராக்டா ரெட் கலர் முந்தி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா சில்வர் ஜரி தான். கலர் வந்து அருமையா இருக்குங்க, அட்டகாசமா இருக்கும். லோ பட்ஜெட் சாரியில பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான ஒரு பூந்தமல்லி புடவைகள்னு சொல்லுவாங்க இந்த கலெக்ஷன் நேம். அண்ட் வந்து 3D எம்போஸ்ட் சாரின்னு கூட சொல்லுவாங்க இதோட நேம். ரொம்பவே சூப்பர் அஃபோர்டபுள் கலெக்ஷன், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் கலெக்ஷன். இப்ப காமிச்சதெல்லாம் விட இது ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். கலெக்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா கலரு துணியும் பாத்தீங்கன்னா சூப்பரான சாஃப்ட் அழகா இருக்கு. வித் பிளவுஸோட உங்களுக்கு வருது நம்ம குட்டீஸ். அடுத்து ஒரு எப்படி சொல்றது, இந்த கிரீன் பாத்தீங்கன்னா பாதாம் கிரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிரீனு, சாரி பிஸ்தா கிரீன், பாதாம் கிரீன் பிஸ்தா கிரீன் சொல்லுவாங்கல்ல. நம்மளுக்கு வந்து இதுல கான்ட்ராக்டா டார்க் கிரீன்ல முந்தியும் அண்ட் வந்து பிளவுஸும் வருது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலர், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாமே கம்மி பட்ஜெட்ல எல்லா சாரியுமே நம்ம அஃபோர்டபுளா தான் கொடுக்க போறோம். நீங்க எல்லாரும் வாங்குற மாதிரி தான். தீபாவளி வேற வருது, ஆடி வேற வருது, ஆடி ஆஃபர்லாம் போடுவோம் கண்டிப்பா. தொடர்ந்து இதெல்லாமே பாப்பீங்க. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் தான். அழகா இருக்கு சேலை எல்லாமே. இந்த சேலையை பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. கலர் எல்லாமே வேற. நான் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி கலர் சூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே வந்து நான் வந்து மொத்தமா அனுப்ப சொல்லல, நான் ஒவ்வொரு கலெக்ஷனையும் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்காக வாங்கியிருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. டக்கு 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 புக் பண்ணலாம். ஓகேவா? தென் கிரீன் கலர், சூப்பரான கிரீன் கலர். இவ்வளவுதான் நமக்கு கலெக்ஷன் வந்து இதுல ஒவ்வொரு பீஸ்லயுமே பாத்தீங்கன்னா 40 கலெக்ஷன் இறக்கிருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆர்டர் புக் பண்ணுங்க. ஏன்னா வந்து டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம மட்டும் வாங்க போறதுல ஒரு டீலர்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய ரீசேலர்ஸ் இருப்பாங்க. நம்ம வந்து மெயினா ஒரு டீலர் தான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுக்கணும்ன்றதுக்காண்டி எல்லாமே பெஸ்டா கொடுக்கணும். எனக்கு குவாலிட்டி ஃபர்ஸ்டா இருக்கணும். நான் வந்து வாங்குற இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு குவாலிட்டி வந்து நம்பர் 1 குவாலிட்டியா இருக்கணும் மாதிரி தான் சொல்லுவேன். குவாலிட்டி எல்லாமே பெஸ்டா இருக்கும். கலெக்ஷன் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. மிஸ் பண்ணிடாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட் எப்பயும் போல கொடுங்க. நான் நிறைய எதிர்பார்க்கல, கொஞ்சமா வந்தா கூட எங்களுக்கு போதும், பிரச்சனை கிடையாது. அதனால தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க குட்டீஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர். இது எதுக்காக ஓபன் பண்றோம்னா நாங்க ஒரு கடை வைக்கணும்னு ஒரு ஆசை சொல்லிடுறோம். கண்டிப்பா அந்த கடையை வந்து கூடிய விரைவில் ஓபன் பண்றோம். எல்லாரும் எங்களை வெறியேத்திட்டாங்க எப்ப 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 எப்பன்னு. அதனாலே பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணி ஆகணும்னு வெறித்தனமான, அதுக்காக தான் இந்த பிசினஸ் வந்து ஆன்லைன் மூலமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கடையை ஓபன் பண்ணிட்டு அதுல ஆன்லைனா பண்ணிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. ரொம்ப பெருசு நம்ம எக்ஸ்போ அந்த மாதிரிலாம் நம்மளாம் பண்ண முடியாது. கடையை சின்ன கடையாக ஓரளவுக்கு கடை மினிமமான கடையா ஓபன் பண்ணிட்டு, ஆனா அதுல வந்து வரட்டும், ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் வந்தாலும் கூட நமக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓடுதோ ஓடலையோ நல்ல துணியை நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும்ன்றது தான் எங்களுக்கு ஆசை. உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடாது. ஓகேவா? பை.